ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் ட்ராமா கிட்ஸ். லாஸ்ட் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம புக்கான் காவின் பக்ஸா ட்ராமாவோட 10வது பார்ட் தான் பார்க்க போறோம். இஸ்கண்டர் பதட்டத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தாரா எந்த ரூம்ல இருக்கான்னு விசாரிப்பான். நீங்க யாருன்னு கேட்பாங்க. நான் தாராவோட ஹஸ்பண்ட்னு சொல்லுவான். 207வது ரூம்ல போயிட்டு பாருங்கன்னு சொல்லுவாங்க. தாராவோட ரூம்க்கு வருவான். தாரா கூட வீதான் இருப்பா. தாரா, நான் இப்ப கிளம்புறேன். உன்னோட ஹஸ்பண்ட் உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இங்க பாரு, தாராவை விட்டுட்டு நீ போயிடாத, இவ கூடவே இரு. ஓகே, நான் உன்னை அப்புறமா வந்து பாக்குறேன். இவள நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. சயாங், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? குழந்தை எப்படி இருக்கு? குழந்தை ஓகேவா இருக்கான்னு கேட்பான். குழந்தை நம்ம கூட இல்லைன்னு சொல்லுவா. நீ என்ன சொல்லிட்டு இருக்கன்னு கேட்பான். ஆமா, குழந்தை நம்ம கூட இல்லைன்னு சொல்லுவா. இஸ்கண்டரால இவ சொல்றத நம்பவே முடியாது. என்ன ஆச்சுன்னு கேட்பான். நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குன்னு சொன்னல, ஆனா நீ தான் நான் சொல்றத நம்பவே இல்லை. அவனை பார்த்து பயந்து போய் வீட்டுக்குள்ள ஓடுனா, அப்பதான் கீழே விழுந்துட்டேன். குழந்தை நம்மள விட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவா. இஸ்கண்டர் பேசலான்னு பார்ப்பான். ஆனா இவ பேசவே விட மாட்டா. இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், எல்லாம் முடிச்சு போயிடுச்சுன்னு சொல்லுவா. சயாங், ப்ளீஸ் நான் சொல்றத கேளு, என்ன மன்னிச்சிருன்னு சொல்லுவான். தாரா கண்டுக்கவே மாட்டா. குழந்தை தன்னை விட்டு போனதை தாராவால ஏத்துக்கவே முடியாது. அழுதுகிட்டே இருப்பா. இஸ்கண்டர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தரையில இருக்கிற பிளட்டை பார்ப்பான். ரொம்ப கஷ்டமா இருக்கும். அனிதா ரயானை மீட் பண்றதுக்காக வந்திருப்பா. ஏதாவது சொல்லு, எதுக்காக நீ என்ன வர சொன்னு கேப்பா. ஓகே, நான் உன்னை நம்புறேன், நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுவான். ரயான், நீ என்ன சொல்ற? நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேப்பா. நீ ஜெயிச்சிட்ட, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவான். அனிதாவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ரயான், நீ உண்மையாதான் சொல்றியா? எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கல்யாணத்துக்கான ஏற்பாடை நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். கல்யாணத்துக்காக டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்குல்ல, அது எல்லாத்தையும் முடிச்சிருன்னு சொல்லுவா. இல்ல, நம்ம 2 பேரும் இங்க கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல, தாய்லாந்துல தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லுவான். ரயான், நம்ம இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கலாம். எதுக்காக தாய்லாண்ட போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேப்பா. எதுக்காகன்னு நீ நினைக்கிற? என்னோட அப்பா இப்படியும் கல்யாணத்துக்கு வரமாட்டாரு. இது மாதிரி பண்றதுதான் சரியா இருக்கும். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுவான். அப்ப நான் மாயா கிட்ட ஹெல்ப் கேட்கறேன்னு சொல்லுவா. அதுக்கும் ஒத்துக்க மாட்டான். மாயா இதுல இன்வால்வ் ஆகுறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. நீ அவ கூட சுத்தணும்னா சுத்திக்கோ. ஆனா மாயா உன் கூட இருந்தானா நான் கண்டிப்பா உன் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லுவான். ரயான், அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவா. இவன் கண்டுக்கவே மாட்டான். போது நிறுத்த, இதுக்கு மேலேயும் சண்டை போடுறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. அவ கூட சேரக்கூடாதுன்னா சேரக்கூடாது, அவ்வளவுதான். நான் சொல்றது எனக்கு புரியுதான்னு கேட்பான். ஓகே, எனக்கு புரியுது. நம்ம 2 பேரும் தாய்லாந்துல போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவா. இன்னொரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா கண்டிப்பா நான் சொல்ற எல்லாத்தையுமே நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்புறம் நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டேன்னா அதை நீ கண்டிப்பா பண்ணணும். நான் சொல்றது எனக்கு புரியுதான்னு கேட்பான். ஒருவேளை நீ சொல்றத நான் பண்ணலன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்பா. அப்ப நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க வேணாம், குழந்தைய நான் கண்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு கிளம்பிடுவான். எப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நினைக்கும் போது அனிதாவுக்கு கஷ்டமா இருக்கும். அழ ஆரம்பிச்சிருவா. இஸ்கண்டர் தாரா கிட்ட பேசுவான். தாரா, நான் லீவ் போடலான்னு நினைக்கிறேன். லீவ் போட்டுட்டு உன்னை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்லுவான். வேணான்னு சொல்லுவா. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்பான். தேவைப்பட்டா நான் வீக்கு கால் பண்ணிக்கிறேன், நீ எனக்காக எதுவும் பண்ணுன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்லுவா. தாரா தன்னை வெயிட் பண்றதை பார்க்கும்போது இஸ்கண்டருக்கு கஷ்டமா இருக்கும். அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாது. நெக்ஸ்ட் சீன்ல ரயானுக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் நடக்கும். 2 பேருக்கும் சம்மதமானு கேட்பாங்க. 2 பேரும் சம்மதம்னு சொன்னதுக்கு அப்புறம் ரிங்க மாத்திக்க சொல்லுவாங்க. வேண்டா வெறுப்பா ரயான் கல்யாணம் பண்ணிக்குவான். இஸ்கண்டர் இவனோட வீட்டுக்கு வர வச்சிருப்பான். இங்க நீ வந்ததுக்கு தேங்க்யூ சோ மச்னு சொல்லுவான். என்னாச்சுன்னு கேட்பா. எந்த ஒரு ரீசனும் இல்லைன்னு சொல்லுவான். அப்புறம் எதுக்காக உன் மேல கோவமா இருக்கான்னு கேட்பா. அவ என்ன தொட கூட விட மாட்டேங்கிறா. நான் அவளை நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அவ என்ன பார்க்க கூட மாட்டேங்கிறா. என் கூட இருக்கிறதுக்கு அவளுக்கு பிடிக்கல போல. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு நினைக்கிறா. ஆனா நான் எதுவும் பண்ணல. அவ குழந்தைய இழந்திருக்கான்னு எனக்கு புரியுதுன்னு சொல்லுவான். அவளுக்கு சீக்கிரமாவே சரியாகிடும், நீ எதை நினைச்சும் கவலைப்படாதன்னு சமாதானப்படுத்துவா. தாராவை நல்லபடியா பாத்துக்கிறதுக்காக தாராவோட வீட்டுல தங்கிடுவா. தாராவை எழுப்பி விட்டு போயிட்டு குளின்னு சொல்லுவா. அடுத்து அவளுக்கு தலையெல்லாம் சீவி விடுவா. குழந்தை தன்னை விட்டு போனதை தாராவால ஏத்துக்க முடியாது. அழுதுகிட்டே இருப்பா. தான் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவா. தாராவுக்கு சாப்பிட்ட விருப்பமே இருக்காது. இருந்தாலும் குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுற மாதிரி இவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருப்பா. நம்ம சந்தோஷமா இருக்கும்போது மட்டும் இல்லாம நம்ம கஷ்டப்படும் போதும் கூட இருக்கிறவங்க தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். மாதிரி சப்போர்ட்டிவான ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு தாரா கொடுத்து வச்சிருக்கணும். நம்மளோட லைஃப்லயும் இது மாதிரி ஒரு பர்சன் கண்டிப்பா இருப்பாங்க. இஸ்கண்டர் தாரா பக்கத்தாக வருவான். தொட்டு எழுப்பலான்ட்டு பார்ப்பான். தாராவுக்கு தான் இவன் தொட்டா பிடிக்காது இல்லையா, அதனால தொட மாட்டான். சயாங், நீ வருத்தப்படுறேன்னு எனக்கு தெரியும். எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சயாங், நீ என்ன பிளேம் பண்ணக்கூடாது. நான் ஒன்னும் உன்னை தள்ளி விடல. சயாங், நீ என்கிட்ட என்ன சொன்ன? நான் உன்னை நம்பல, அதனாலதான் இது எல்லாமே நடந்துருச்சுன்னு சொன்னேன். வாழ்வும் சாவும் நம்மளோட கையில கிடையாது, அல்லாவோட கையில தான் இருக்கு. சயாங், விதிப்படி இப்படிதான் நடக்கணும்னு எழுதியிருக்கும் போல நம்மளோட ஏஞ்சல் இப்ப சொர்க்கத்துல இருக்கும். சொர்க்கத்துல நம்மளோட குழந்தை விளையாண்டுட்டு இருக்கோம். நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நமக்காக நம்மளோட குழந்தை ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். சயாங், நீ இது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் இது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டேன். சயாங், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். நான் உன்னை நினைச்சு ரொம்ப கேர் பண்றேன். தயவு செய்து
தெரியுது, நீ என்னை இப்படியே தள்ளி விட்டுட்டு இருக்காதான்னு சொல்லுவான். தாரா தூங்கி இருந்திருக்க மாட்டா. இவ்வளோ நேரம் இஸ்கண்டர் சொன்ன எல்லாத்தையுமே கேட்டிருப்பா. சைலண்டா அழ ஆரம்பிச்சிருவா. 2 பேராலுமே குழந்தை தங்களை விட்டு போனதை ஏத்துக்கவே முடியாது. இது எல்லாத்துக்கும் ரயான் தான் காரணம். ரயான் ரூமுக்கு வந்ததும் நீ இன்னும் தூங்கலையான்னு அனிதா கிட்ட கேட்பான். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் இப்பதான் தூங்க போறேன்னு சொல்லுவான். அவனை ஏதாவது பண்ண போறேன்னா என்ன, நான் சும்மா பேச போறேன் அவ்வளவுதான், நான் சொல்றதை கேளுன்னு சொல்லுவான். வேணா நீ சொல்றதை கேட்கறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுவா. என்ன சொன்னா, நீ கொஞ்ச நேரம் முன்னாடி ஏதோ சொன்னிய, நீ சொன்னது எனக்கு கேட்கலன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான். அனிதா ரயானை கல்யாணம் பண்ணாம இருந்தாலே ஹாப்பியா இருந்திருக்கலாம். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தேவையே இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஒருத்தவன் கெட்டவன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை விட்டு விலக்குறதா நல்லது. அதை விட்டுட்டு தேவையில்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்க கூடாது. வி அவளோட வீட்டுக்கு போறதாக ரெடி ஆகிட்டு இருப்பா. வி நீ கண்டிப்பா போயே ஆகணும் அன்னைக்குப்பா. ஆமா கண்டிப்பா நான் போயாகணும். மொத்தமா 1 வாரமா நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்லவா. ஆனா நீ எனக்கு தேவைப்படுற, இங்கேயே இருன்னு சொல்லவா. தாரா நான் உன்னை பாத்துக்கிட்டா தான் வந்தேன். அதோட உன்னோட ஹஸ்பண்ட் டெய்லி என்ன கடையில கூட்டிட்டு போய் விடுறாரு. இது கொஞ்சம் ஓவரா இல்லையா? இதுக்கும் மேலேயும் நான் இங்க இருந்தா சரிபட்டு வராதுன்னு சொல்லவா. வி போறதுல தாராவுக்கு சுத்தமா விருப்பம் இருக்காது. நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகலன்னு சொல்லவா. தாரா நீ ஸ்ட்ராங் ஆனவன்னு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் உனக்கு சரியாகிடும்னு சொல்லவா. எனக்கு ஷூரா தெரியல, நான் இப்ப கோவமா இருக்குன்னு சொல்லவா. தாரா எனக்கு தெரியும், ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா நீ உன் மேலதான் கோவப்படணும், உன்னோட ஹஸ்பண்ட் மேல கோவப்படக்கூடாது. இஸ்கண்டர் எந்த ஒரு தப்பும் பண்ணல, அதை நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லவா. எனக்கு புரியுது, என்னோட ஏஞ்சல் என்னை விட்டு போகணும்னு இருந்திருக்கு, அதனாலதான் என்னை விட்டு போயிடுச்சு. இஸ்கண்டரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனை நான் பேடாலாம் ட்ரீட் பண்ணல தானே. எனக்குப்பா பிரச்சனை என்னன்னா நீ அவன்கிட்ட பேசல, அதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லவா. ஆனா என்னோட குழந்தை என்னை விட்டு போயிடுச்சு, நான் என்ன பண்றதுன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஆமா எனக்கு தெரியும், ஆனா நீ ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னு சொல்லவா. தாரா என்னன்னு கேப்பா. உன்னோட குழந்தை இஸ்கண்டரோட குழந்தையும் கூடன்றத நீ மறந்துட்ட. நீ எப்படி ஃபீல் பண்றியோ அப்படிதான் அவனும் ஃபீல் பண்ணுவான். உன்னோட வருத்தத்தை சொல்றதுக்கு நான் உன் கூட இருக்கேன். ஆனா அவன் கூட யார் இருக்கான்னு கேப்பா. தாராவுக்கு இப்பதான் புரிய ஆரம்பிக்கும். அனிதாவோட முகம் முழுக்க காயமா இருக்கும். காலையில மேக்கப் போட்டு காயத்தை மறைச்சிட்டு இருப்பா. ரயான் நைட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருப்பான் போல. அவனுக்கு எதுவும் ஞாபகம் இருக்காது. உன்னோட முகத்துல என்ன ஆச்சுன்னு கேட்பான். மறந்துட்டேன்னு கேட்பா. என்னன்னு கேட்பான். நீ தான் என்ன அடிச்சிட்டேன்னு சொல்லவா. நேத்து நடந்தது எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும், எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவான். இது என்ன வைத்தியகர்த்தனமா இருக்கு, நீ தான் என்ன அடிச்சா, இப்ப அடிக்கவே இல்லைன்னு போய் சொல்றியான்னு கேட்பா. நான் தான் உன்னை அடிக்கலன்னு சொல்றேன்ல, எதுக்காக நீ இப்படி பேசிட்டு இருக்கன்னு கேட்பான். என்ன அடிச்சுட்டு அடிக்கலன்னு சொல்ற, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு திட்டிட்டு போயிடுவா. தாரா இருந்ததுமே பக்கத்துல வீ இல்லாத பார்த்து ஷாக் ஆயிடுவா. உடனே அவளுக்கு கால் பண்ணுவா. தாரா இப்ப நீ இப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு கேட்பா. எதுக்காக நீ சீக்கிரமா கிளம்புனா, நான் நல்லா இருக்கேன், முன்னாடியை விட இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு சொல்லவா. பாத்தியா, நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னல, நான் உன் கூட இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுன்னு வி சொல்லவா. ஆமா நீ சொன்னது சரிதான், குழந்தைய எழுந்தது நான் மட்டும் கிடையாது, அவனும் தானே, நான் மறந்துட்டேன். இப்ப நான் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லவா. ஓகே இப்ப நீ என்ன பண்ண போற, பார்ட்டி ஏதாவது கொண்டாட போறியா, அவனுக்காக புது கார் வாங்கி கொடுக்க போறியான்னு விக்குப்பா. இப்போதைக்கு பார்ட்டிலாம் பண்ண போறதில்ல, அவனுக்காக சமைச்சு கொடுக்கலான்னு நினைக்கிறேன்னு சொல்லவா. சூப்பர் ஐடியா, கண்டிப்பா ட்ரை பண்ணுன்னு சொல்லுவா. தாரா ஓரளவுக்கு நார்மலானதை நினைக்கும் போது வீக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அனிதா தூங்கிட்டு இருப்பா. சுத்தி நெருப்பு இருக்கிற மாதிரியும் நடுவுல இவன் நின்று கத்திட்டு இருக்கிற மாதிரி கனவு வரும். பயந்து போய் எழுந்திருப்பா. நிம்மதியா இவளால தூங்க கூட முடியாது. சரி தூங்க தான் முடியல, ப்ரே பண்ணலான்ட்டு பாப்பா. ஆனா முழுசா ப்ரேயரை பண்ண முடியாது, அழுதுகிட்டே இருப்பா. தாரா இஸ்கண்டருக்கு கால் பண்ணுவா. சயாங் நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, கீழே ஏதாவது விழுந்துட்டியா. சயாங் நீ சைலண்டா இருக்காத, நல்லா இருக்கியா இல்லையா சொல்லுன்னு கேட்பான். இஸ்கண்டர் தன்னை நினைச்சு கவலைப்பட்டு பேசுறதை பார்க்கும்போது தாராவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நான் நல்லா இருக்கேன்னு சொல்லவா. என்னாச்சு, எதுக்காக நீ சிரிச்சுட்டு இருக்கான்னு கேட்பான். ஒன்னும் இல்லை, நினைச்சு நீ ரொம்ப கவலைப்பட்டு கேட்டில, அதனாலதான் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லவா. ஆமா முன்னாடி நடந்த மாதிரி உனக்கு ஏதாவது ஆகிட்டுமோன்னு நான் கவலைப்பட்டேன், அதனாலதான் அப்படி கேட்டேன்னு சொல்லவான். இப்ப நீ பிஸியா இருக்கியான்னு கேட்பா. ஆமா கொஞ்சம் பிஸியா இருக்குன்னு சொல்லவான். நீ இப்ப வீட்டுக்கு வரியா, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலான்னு கூப்பிட்டுவா. சயாங் சாரி நான் இப்ப பிஸியா இருக்கேன், நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்கு, அதனால என்னால வர முடியாதுன்னு சொல்லவான். ஓகே பரவாயில்ல விடு, நம்ம 2 பேரும் நைட் மீட் பண்ணலான்னு சொல்லவா. ஓகே பார்க்கலாம், நீ சாப்பிடாம இருக்காதுன்னு சொல்லுவான். சரி நான் சாப்பிட்றேன்னு சொல்லவா. காலை கட் பண்ணதுமே நான் நிறைய சமைச்சிட்டேன், இது எல்லாத்தையும் யாரு காலி பண்றதுன்னு யோசிப்பா. வீக்கு கால் பண்ணி எங்கூட சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்றியான்னு கூப்பிடுவா. அரியானா இஸ்கண்டரை மீட் பண்றதுக்காக வந்திருப்பா. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நம்ம 2 பேரும் மீட் பண்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லைன்னு சொல்லுவான். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கிறியா, அதனாலதான் நம்ம 2 பேரும் மீட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறியான்னு கேப்பா. இஸ்கண்டருக்கு வேற சாய்ஸ் இருக்காது. 2 பேரும் ஒரு கடைக்கு வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது, எதுக்காக நீ அந்த பக்கமே பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு கேப்பா. எனக்கு நிறைய வேலை இருக்கு, சாப்பிட்றத வந்தா சீக்கிரமாவே நான் போகணும்னு சொல்லுவான். சொல்லு எதுக்காக நீ உன்னோட ஒய்ஃப் கிட்ட ரொம்ப ஸ்வீட்டா நடந்துக்கிறேன்னு கேப்பா. ஆமா இதை பத்தியே நம்ம இன்னும் எத்தனை முறை பேச போறோம், போது நிறுத்து. என்னோட ஒய்ஃப் யூனிக்கானவ, அழகா கியூட்டா இருப்பா. சில நேரத்துல பயமுறுத்துவா, அவ எப்படி பயமுறுத்துவான்னு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா சில நேரத்துல ரொம்ப நல்ல மனசோட நடந்துக்க
நடந்துக்குவா. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. ஏற்கனவே இவகிட்ட பிரச்சனை பண்ணவங்க உதவின்னு வந்து கேட்டாங்கன்னா அதெல்லாம் மனசுல வச்சுக்காம உடனே உதவி பண்ணுவா. அவளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவங்க நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணிருக்காங்கன்னு துளி அளவு கூட யோசிக்க மாட்டா. இப்ப அவங்களுக்கு உதவி தேவைப்படுது, உடனே நம்ம உதவி பண்ணணும்னு அதை பத்தி மட்டும்தான் யோசிப்பா. ஆக்சுவலி ஸ்ட்ராங்கான பொண்ணு, இண்டிபெண்டானவ, எதையாவது தேர்ந்தெடுக்கிறானா நல்லா யோசிச்சுட்டு தான் முடிவெடுப்பா. சம்டைம்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவா, அட்டென்ஷன் எதிர்பார்ப்பா. அவ ஸ்ட்ராங்கா இருக்கான்னு மத்தவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பான்னு சொல்லிட்டு சோகமாகிடுவான். இஸ்கண்டர், என்னாச்சு, நீ ஓகேவா இருக்கியான்னு கேப்பா. நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். எப்பவுமே இவ ஸ்ட்ராங்கானவ, இண்டிபெண்டானவ அப்படின்னு மட்டும்தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு விஷயத்த மறந்துட்டேன், அவளை சேஃபா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு மறந்துட்டேன்னு சொல்லுவான். நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேப்பா. ஒன்னும் இல்லை விடுன்னு சொல்லுவான். அலங்கார் ஓட்டும் போது சேஃபா என்ன கூட்டிட்டு போவான். இதை பத்தி நான் வேற யாருக்கிட்டயுமே சொல்லல. அலங்கோ இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லுவா. என்னன்னு கேட்பான். நான் என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தலான்னு அலங்கிட்ட சொல்லிட்டேன், ஆனாலும் இப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கு. உனக்காக நான் இப்பவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது உனக்கு முட்டாள்தனமா தோணுதான்னு கேட்பா. இல்ல, முட்டாள்தனமாலாம் தோணல, நீ கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிக்காத மாதிரி தான் எனக்கு தோணுது. நீ நோட்டீஸ் பண்ணியான்னு கேட்பான். என்னன்னு கேட்பா. நான் இங்க வந்ததுல இருந்து அவளை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன், அவ சம்மந்தப்பட்ட விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா நான் துளியளவு கூட வருத்தப்படல, அழ கூட இல்லைன்னு சொல்லுவான். ஆமா, நம்மளோட டைம் முடிச்சு போயிடுச்சு தானே, இருந்தாலும் விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லவா. நீ இப்படியே யோசிச்சுட்டு இருக்காத, எல்லாத்தையும் நீ மறக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லுவான். நீ உன்னோட ஒய்ஃபை உண்மையாவே லவ் பண்றியான்னு கேப்பா. நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன், உண்மையை சொல்லணும்னா அவளை லவ் பண்ண அளவுக்கு வேற யாரையும் நான் லவ் பண்ணது கிடையாது. இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அவ கூட இருக்கும்போது தான் நான் நானா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவளை மட்டும் ரொம்ப அதிகமா கேர் பண்ணி பாத்துக்கணும்னு தோணுதுன்னு சொல்லுவான். என்ன, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ கடைக்கு திரும்ப போக போறியான்னு தாரா கேப்பா. அம்மா, நிறைய ஆர்டர் வந்திருக்கு, அது எல்லாத்தையும் நான் போயிட்டு பார்க்கணும்னு சொல்லவா. தாரா ஷாக்காகி ஒரு பக்கமா பார்த்துட்டு இருக்கவும் என்னாச்சுன்னு கேட்டுட்டு இவளும் பாப்பா. இஸ்கண்டர் அவனோட ஃப்ரெண்டு கூட ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கான். அவ்வளவுதானே, எதுக்காக நீ இப்படி பார்த்துட்டு இருக்கன்னு கேப்பா. அது ஒன்னும் அவனோட ஃப்ரெண்டு கிடையாது, அவளோட பேரு அரியானா, அவனோட ஃபியூச்சர் அண்ணின்னு சொல்லவா. சோ அரியானா அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா, நீ போயிட்டு அவனை பார்க்க போறியான்னு கேப்பா. வேணா, எனக்கு மூடு இல்லை, இப்ப நான் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லவா. தாரா, இப்பதான் உனக்கு மிஸ்கேரேஜ் ஆகியிருக்கு, இதுக்காக உன்னோட ஹஸ்பண்ட் அவளை பார்க்கறதுக்காக போயிருக்காருன்னு கேப்பா. விட, அவன் ஏதாவது பண்ணட்டும், நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டுவா. இஸ்கண்டர் தாராவை பார்த்துருவான். உடனே அவகிட்ட பேசத்தாக வருவான். நெக்ஸ்ட் சீன்ல இஸ்கண்டர் வீட்டுக்கு வருவான். தாரா அவளோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருப்பா. சயாங், நான் சொல்றத கேளு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவான். நானும் வியும் உன்னை பார்த்தோன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் எப்படி இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். திடீர்னு அவ எதுக்காக உன்னை பார்க்கறதுக்காக வந்தான்னு கேட்பா. எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான். சரி, உனக்கு தெரியாது விட, நீ அவாய்ட் பண்ணிருக்கலாம்ல, எதுக்காக நீ அவாய்ட் பண்ணல. நீ வேணும்னு அவன் நினைக்கிறா, அதனால தானே உன்னை பார்க்கறதுக்காக வந்தான்னு கேட்பா. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, நீ தான் இந்த விஷயத்த பெருசாக்கிட்டு இருக்கன்னு சொல்லுவான். எங்க பாரு, பார்த்து பேசு, நீ என்னதான் சுத்தினாலும் இன்னமும் நீ என்னோட ஹஸ்பண்ட், அதை மறந்துடாதன்னு சொல்லுவா. ஓ, உன்னோட விஷயத்துல நான் தான் எப்பவும் பார்த்து பேசணுமான்னு கேட்பான். அன்னைக்கு கூட கோவத்துல ரயானை நீ தான் அடிச்ச, இந்த சண்டை எப்பவும் முடிய போறது இல்லைன்னு சொல்லுவா. பாரு, எப்போதும் போல நீ மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்ன்ற மாதிரி நீ பேசுற. சீரியஸா சொல்லணும்னா நீ லாயரா ஆகியிருந்திருக்கணும்னு சொல்லுவான். நீ ஓவரா பேசிட்டு இருக்காத, இப்பெல்லாம் நம்மளோட கல்யாண வாழ்க்கை டாக்ஸிக்கா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லுவா. நம்மளோட குழந்தை சொர்க்கத்துக்கு போனதுக்கான காரணம் நம்ம 2 பேரும் பேரண்ட்ஸா இருக்கிறதான தகுதி நமக்கு இல்லைன்னு சொல்லுவான். குழந்தைய பத்தி பேசினதும் தாராவுக்கு கோவம் வர ஆரம்பிச்சிரும், கண்ணத்திலே ஆரம்பிச்சிருவா. இஸ்கண்டருக்கு கோவம் வர ஆரம்பிச்சிரும். இவ பேக் பண்ணி வச்ச ட்ரெஸ் எல்லாத்தையுமே கீழே கொட்டிடுவான். நம்ம ஏற்கனவே இருந்த வாடகை வீட்டோட சவி என்கிட்ட தான் இருக்கு, நான் போயிட்டு அங்க தூங்குறேன், நீ இங்கேயே தூங்குன்னு சொல்லுவான். அனிதா புக் கடைக்கு வந்திருப்பான். நீ என்ன தேடிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. நான் ஒரு புக்கை தேடிட்டு இருக்கேன்னு சொல்லுவா. அம்மா, இது புக் கடை, கண்டிப்பா நீ புக்கை தான் தேடுவ, இங்க நிறைய புக் இருக்கு, மோட்டிவேஷன் புக், குரான், அது மாதிரி ஏதாவது புக்கை தேடிட்டு இருக்கியான்னு கேட்பாங்க. நான் ப்ரேயர் பண்றதுக்கான புக்கை தான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்லுவா. ப்ரேயர் பண்றதுக்கான புக்ஸ் நிறைய இருக்கு, ப்ரே பண்றதுக்கு தேவையான பொருட்களும் இங்க நிறைய இருக்கு, வா நான் உனக்கு காட்டுறேன்னு கூட்டிட்டு போவாங்க. இஸ்கண்டர் பழைய வீட்டுக்கு வந்திருப்பான். தாராவுக்கு கால் பண்ணலான்ட்டு பார்ப்பான், ஆனாலும் கால் பண்ண மாட்டான். தாரா இஸ்கண்டர் பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பா. இவ பாட்டுக்கு அழுதுகிட்டே இருப்பா. கொஞ்ச நேரத்துல இஸ்கண்டர் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவான். தாரா தூங்காம அழுதுகிட்டே இருப்பா. மறுநாள் வீக்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவா. என்னது, இஸ்கண்டர் வீட்டை விட்டு போயிட்டானா? இப்போ அவன் கூட இல்லையா, அவனோட ஹஸ்பண்ட்னு நீ மறந்துட்டியான்னு கேப்பா. நான் என்ன பண்றது, நான் ஒன்னும் வேணும்ட்டு எதுவும் பண்ணல, கோவம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லுவா. தாரா, இது எல்லாத்துக்கும் கோவம் மட்டும் காரணம் கிடையாது, நீ தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லுவா. நீ எதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்க, நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேப்பா. உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்றதுக்காக உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் பண்ணலான்னு நினைக்க கூடாது. மலேசியன் செலிபிரிட்டிஸ் கூட அப்படி நடந்துக்க மாட்டாங்க, நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு கேப்பா. வீணா அப்படிலாம் எதுவும் பண்ணல, நீ ஓவரா பேசிட்டு இருக்கன்னு சொல்லுவா. ஓகே சொல்லு, இப்ப இஸ்கண்டர் வீட்டை விட்டு போயிட்டான், அது
அதுதானே பிரச்சனை நினைப்பா. ஆமா, அதோட அந்த பொண்ணு திடீர்னு வந்துட்டாலாம், அதனாலதான் அவனால அவாய்ட் பண்ண முடியலன்னு சொன்னான்னு சொல்லுவா. ரயான் கூட திடீர்னு தானே வந்தான், அவனை உன்னால அவாய்ட் பண்ண முடியல தானே, இது ரெண்டும் ஒண்ணு தானே சொல்லுவா. ஓகே, நான் சொல்றத கேளு. முதல்ல நான் ரொம்ப கோவப்பட்டேன். இஸ்கண்டர் வேற ஒரு பொண்ணு கூட இருக்கிறத என்னால தாங்கிக்க முடியாது. அதோட அந்த பொண்ணு கூட இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு கோவம் வர ஆரம்பிச்சிட்டு. ஆனான்னு இதையும் சொல்ல வருவா, நான் முழுசா சொல்ல மாட்டா. அப்ப இஸ்கண்டர் மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு தானே சொல்ல வர. யாரு தப்பு பண்ணான்னு கேப்பா. தான் மேலதான் தப்பு இருக்குன்னு தாராவுக்கு இப்பதான் ரியலைஸ் ஆகும். அனிதா ப்ரே பண்ண போகும்போது அழுதுருப்பா இல்லையா, அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ப்ரே பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பான், ஆனா ப்ராப்பரா எப்படி ப்ரே பண்ணணும்னு தெரியல, அதனாலதான் ரொம்ப அழுதுருப்பா. இப்ப புக்கை பத்தி எப்படி ப்ரேயர் பண்ணணும்னு கத்துக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்ணிட்டு இருப்பா. நெக்ஸ்ட் சீன்ல தாரா யாருக்கும் மெசேஜ் அனுப்புவா. இதோட இந்த பார்ட் முடியுது. இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye. Thanks for watching.